ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். இவர் நீ சட்டமன்றத்தில் டெய்லி பேப்பர் படிச்சா தானே நாட்டு நிலவரம்லாம் தெரியும். இப்போ டெய்லி பேப்பர் படிக்கிறல, பேப்பரில் உங்கள் கவர்மெண்ட் நிகழ்ச்சியை கவர் பண்ணோன்னா அந்த பத்திரிகையாளரை நீ அலோவ் பண்ணோம்ல. அலோவ் பண்ணாமல் எப்படி டெய்லி பேப்பரில் நியூஸ் வரும்? பத்திரிகையாளர்கள்னா மிகப்பெரிய ஒரு வன்மம் இருக்கு. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் புறப்போட்டா ஓடி வர்ற நாய் மாதிரி. பத்திரிகையாளர்னா இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. அதுதான் ஏன்னே தெரியல. உதயநிதி மேலே கை வச்ச உடனே நாங்கள் எல்லார் மேலேயும் கை வைப்போம்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே நக்கீரன் ஆசிரியர் கோபாலண்ணன் மேலே கேஸ் போடுறாங்க. சத்தியமாக என்னோட அனுபவத்தில் ஒரு 30 வருஷத்தில் அந்த மாதிரி நடந்து நான் பார்த்ததே இல்லை. ஒடுக்குவோம். உங்களால் என்ன பண்ண முடியும்? பத்திரிகையாளர்களால் உங்களால் என்ன பண்ண முடியும்? என்ன பேச முடியும்? இப்போ கோபாலண்ணன் மேலே போட்டாச்சு எஃப்ஐஆர். ஜெயலலிதா இந்து மேலே போட்டுச்சு கேஸு. என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றும் பண்ண முடியலல்ல. அந்த மாதிரி எல்லா பத்திரிகையாளர்கள் மேலேயும் இனி நாங்கள் தாக்குவோம். நீங்கள் ராகுல் காந்திக்கு பாட்டு பாடி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தெல்லாம் நீங்கள் கூட்டுறீங்க. டீலிமிட்டேஷனுக்கு ஆன்டி பிஜேபின்ற மாதிரி ட்ராமா போடுறீங்க. இந்த ட்ராமாலாம் பார்த்துட்டு பிஜேபி உங்களுக்கு சும்மா இருக்குமா? அந்த கரூர் கேஸில் உங்களை அக்யூஸ்ட் ஆக்கிட்டு அவங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா தான் உங்களுக்கு சிபிஐனா என்னன்னு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியும். வெஸ்ட் பெங்காலில் உடஞ்ச மாதிரி இந்த கட்சியை பீஸ் ஆகிடும் பிஜேபி நினச்சா. எத்தனை ஆயிரம் போலீஸ், எவ்வளோ லாண்ட் ஆர்டர் மிஷினரி. ஒரே ஒரு விஷயம், விஜய் நாளைக்கு சட்டமன்றத்துக்கு அவன் வரக்கூடாது அப்படின்றது. அதான் இன்னைக்கு நல்லா தெரியுது. பேப்பரை படிச்சுட்டு தானே டெய்லி நடக்கிறதுலாம் தெரியும் அப்படின்ட்டு உக்காரு. அப்போது அந்த கட்ஜ் இருக்குல்ல, ஒன்றும் பண்ண முடியலல்ல. நான் ஒரு ஆளை சூஸ் பண்ணுவேன், அவன் ஏடாகூடமாக தான் இருப்பான், அவனை நீங்கள் பொறுத்து தான் போகணும் அப்படின்றது சர்வாதிகாரமா இல்லையா? உதயநிதி பேசும்போது கீழே கத்துறாங்க. பேரை சொல்லி கத்தலை, எல்லாரும் நீங்கள் கேட்டது பேரை தான். அதுக்கு முன்னாடி கத்துனது ஒன்று இருக்கு. அது யார் காலையும் விழலை. அங்கே ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருந்தவங்க தான் சொன்னாங்க. என்னன்னா, தள்ளுபடி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் அசீஃப் அவர்களே வணக்கம். தவைக்க அரசு அமைந்தது தொடங்கியே பத்திரிகையாளர்கள் அவர்கள் நடத்தப்படக்கூடிய விதம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. குறிப்பாக கருத்து சுதந்திரம் அப்படின்றது இன்னைக்கு பறிக்கப்பட்டு வர்றதாகவும், சாதாரணமாக ஒரு கருத்தை தெரிவிப்பவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படுது, அதோடு சேர்ந்து அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் சட்டமன்ற உறுப்பினர்களும் தப்புறது கிடையாது, சாதாரண ஆக்டிவிஸ்டும் தப்புறது கிடையாது, சாதாரண பொதுமக்களும் கூட தப்புறது இல்லை. ஸோ அந்த தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைவராலும் அறியப்பட்ட மிக முக்கியமான பத்திரிகையாளரான நக்கீரன் கோபால் அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு அவருக்கு கொடுத்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவின் அடிப்படையில் இந்த வழக்கு அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது மாதிரியாக கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்படும். கடந்த காலங்களில் ஜெயலலிதா அவர்கள் பதிவு செய்யாத அவதூறு வழக்கே கிடையாது. டெய்லி ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டு இருப்பாங்க பத்திரிகையாளர்களுக்கு எதிராக. அந்த சமயத்தில் நாம் அதையே எதிர்ப்போம். இதெல்லாம் இன்டிமிடேஷன், பயமுறுத்தக்கூடியது, அச்சுறுத்தக்கூடியது, தொடர்ந்து அவங்க எதுவும் எழுதக்கூடாது, பேசக்கூடாதுன்றதுக்காக ஒரு அவதூறு வழக்கு போட்டு விடுறாங்க, நீதிமன்றத்திற்கும் வீட்டுக்கும் அலைய விடுறாங்க அப்படின்னு நம்ம அப்பவே அதை எதிர்த்தோம். ஆனால் இன்னைக்கு அதுக்கு ஒரு படி தாண்டி அவதூறு வழக்கெல்லாம் கிடையாது, டைரக்டா எஃப்ஐஆர், அடுத்த அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்க கையில எடுத்திருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இது எதை நோக்கி நகருது? இது ஆதவ் அர்ஜுனா முன்னாடியே பேசினா. இனிமே பட்டு பாருங்க, பத்திரிகையாளர்கள், பேச்சாளர்கள், யூடியூபர் இவங்களெல்லாம் நாங்கள் சும்மா விட போறது இல்லை அப்படின்னு. ஏன்னா எதிர்கட்சி தலைவரையே நாங்க கை வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தையை சொல்றாரு, அவங்க மேல எல்லாம் பாய்வோம் அப்படின்னு. ஆதவ் அர்ஜுனாவுடைய பிஹேவியர் எல்லாமே உங்களுக்கு ஒரு லிமிட்லெஸ். ஆனா அதை விஜய் அலோவ் பண்றாரு. பத்திரிகையாளர்னா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. அதுதான் ஏன்னே தெரியல. வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லிட்டு இவர் ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு அங்க எல்லா பத்திரிகையாளரும் இருக்கான். ஆனா பத்திரிகையாளர்கள்னா மிகப்பெரிய ஒரு வன்மம் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், அரசு நிகழ்ச்சிகளில் பத்திரிகையாளர்கள் நாட் அலோவ்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை. அது ரொம்ப இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத ஒரு விஷயம். அரசு நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு வரும். ஏன்னா அது அரசு நடத்தக்கூடிய நிகழ்வு, தனி கட்சி நடத்தக்கூடிய நிகழ்வு கிடையாது. அதற்கு கூட நீங்கள் அழைப்பு கொடுக்க வேணாம்
அப்படி கூட இந்த கடந்த காலங்களில் அப்படி அழைப்பு இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் கட்சிகள் நடத்தினது கிடையாது. சரி, நீங்க அப்படி கூட நடத்திக்கங்க. அரசு நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்காமல் பத்திரிகையாளர்களை அலோ பண்ணாம நடத்தலாமா? மரபுப்படி இல்லாட்டினா நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதன் அடிப்படையில் இது சரியா? அதுதான் அங்கே ஒரு பத்திரிகையாளர் முதல்வராக இருந்த மாநிலம் இது. அவர் பேர் வந்து கலைஞர் மு. கருணாநிதி. அவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் தினசரி எல்லா பத்திரிகையும் படிப்பார், எல்லா எடிட்டர்ஸோடையும் பேசுவார், எல்லா ரிப்போர்ட்டர்ஸோடையும் பேசுவார். அவருக்கு தெரியும் இந்த ரிப்போர்ட்டர் இந்த பத்திரிகை அவர் இந்த கேள்வி தான் கேட்பாருன்ற அளவுக்கு அவருக்கு வந்து பத்திரிகையாளர்களுக்குரிய முக்கியத்துவம் வந்தது. கலைஞரை எதிர்த்து அரசியல் பண்ணி வந்ததுனால எம்ஜிஆரும் பத்திரிகையாளர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தார். அவரோட இருந்த சோ, மணியன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே மரியாதை கொடுத்தாரு. அந்த இதழியல் பத்திரிகையாளர்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. இவர் வந்து அதெல்லாம் தாண்டின சூப்பர் ஸ்டார் ரைட்டுங்களா. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் வந்து புறப்போட்டா ஓடி வர்ற நாய் மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்க வந்து பத்திரிகையாளர்களை மதிக்கிறாங்க. யாராவது அரசு நிகழ்ச்சியில் வந்து தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறைன்னு ஒரு ஐஎன்பிஆர்னு இருக்குது, இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஐஎன்பிஆர் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஐபிஆர் இருக்கு, சாரி, இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப், அங்கே வந்து ஐஎன்பிஆர், இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு வச்சிருக்கீங்க? அதுக்கு ஒரு அமைச்சரையும் போட்டிருக்கீங்க. ராஜ்மோகன் தான் அமைச்சர். அது இல்லாமல் தினசரி பத்திரிகைகளில் வந்து அரசோட செய்திகள் வர்றதும் அதை வந்து விளம்பரங்கள் வர்றதும் பார்க்குறீங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே பண்ண முதல் காரியமே வந்து டிவிக்களை வந்து ஒளிபரப்புலேருந்து நிறுத்தினது தான். புதிய தலைமுறையை ஸ்டாப் பண்ணாங்க, பாலிமரையும் ஸ்டாப் பண்ணாங்க, இன்டரப்ட் பண்ணாங்க. அப்போ இந்த 2 சேனலும் வந்து உங்கள் விஜய் உயிரென வருவார் அப்படின்னு பாட்டு போட்டு ஆக்ரோஷமா இருந்த சேனல்கள் தான் இந்த 2 சேனல்களும். எல்லா சேனல்களும் அப்படிதான் இருந்தது. விஜய்னா அவ்வளோ பெரிய மாஸ் அப்பீல் இருந்தது. அந்த விஜய்க்கு அவ்வளோ பெரிய கவரேஜ் என்பது கொடுத்துக்கிட்டு இருந்தது இந்த சேனல்கள். ஃபஸ்ட்டு வந்தோன்னே அந்த சேனல்களை தான் மிதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் மேலே வந்து வழக்கு போடுறாங்க, ஊடகங்களில் பேசக்கூடியவங்க மேலே வழக்கு போடுறாங்க. எல்லாருமே ஒருத்தர் மேலே கூண்டாசே போடுறாங்க, முக்தார் மேலே வந்து கூண்டாசே போடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல வேண்டியது இருக்கு. முக்தார் அவர்கள் பேசிய எந்த விஷயத்தையும் நம்ம ஆதரிக்கவே கிடையாது. அது வந்து தவறான விஷயம். அதற்கு பொருத்தமான சட்டப்பிரிவின் அடிப்படையில் அவர் மேல நடவடிக்கை எடுத்திருந்தா பிரச்சனை கிடையாது. குண்டாஸ் அப்படின்றது அது யார் மீது போட்டாலும் வந்து அது ஒரு தவறு தான். அந்த அடிப்படையில் அந்த குண்டாஸை நாம் எதிர்க்கிறோம். குண்டாஸ் வந்து போடுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு பத்திரிகையாளர்கள் மேலேயும் உதயநிதி மேலே கை வச்ச உடனே நாங்கள் வந்து எல்லார் மேலேயும் கை வைப்போம்னு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து நக்கீரன் ஆசிரியர் கோபாலன் மேலே கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு அதில் 2 வந்து நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது யார் மேலே வேணால் போடலாம், ஆசிஃப் மேலே போடலாம், பிரகாஷ் மேலேயும் போடலாம், யார் மேலே வேணால் போடலாம். அதுக்கான ஓப்பனான இன்விடேஷன் தான் இருக்குது. அவங்க எதை வேணால் செய்வாங்க, அதிகாரம் கையில் இருக்கிறதுனால எதை வேணால் செய்வாங்க. இப்போ கோபால் அண்ணன் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தொடக்கத்தில் ஒன்று பேசி அதுலேருந்து கடந்து வந்துட்டோம். அதை முடிச்சுட்டு அது கூட பேசலாம்னு நினைக்கிறேன். அரசு நிகழ்ச்சிகளில் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதற்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா உங்களுடைய அனுபவத்தில்? நான் கேட்க சத்தியமாக என்னோட அனுபவத்தில் ஒரு 30 வருஷத்தில் அந்த மாதிரி நடந்து நான் பார்த்ததே இல்லை. கெஞ்சுவாங்க, வாங்க அப்படின்னு வாங்கன்னு கெஞ்சுவாங்க. அதுக்குன்னு அக்ரிடேஷன் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அரசு நிகழ்ச்சிகளில் வந்து அவங்க தான் அலோடு. அக்ரிடேட்டட் கரஸ்பாண்டன்ட்னு ஒரு டீமே இருக்கும். அக்ரிடேஷன் கார்டே வந்து டிஐபிஆர்லேருந்து கொடுப்பாங்க. அது வந்து அரசு நிகழ்ச்சிகளை கவர் பண்ணுறது. குறிப்பாக முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க, பிஆர்ஓன்னு இருப்பாங்க. அவங்க வேலையே வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசுறது, பத்திரிகைகளோட கலந்துரையாடுறது, பத்திரிகைகளில் செய்தி வர வைக்கிறது, அரசு திட்டங்களை வந்து பத்திரிகைகளுக்கு சொல்றது. அதுக்கப்புறம் அது மாதிரி
டிவிக்களில் செய்தி வர வைக்கிறது, அப்படி மாறுது. அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுது. அதுக்கப்புறம் இப்போ இணையதளங்கள்லாம் செய்தி வர வைக்கிறது போகிறது அப்படின்னு. அப்போ அந்த பிஆர்ஓன்ற ஒரு போஸ்ட் எதுக்கு வச்சுருக்காங்க இவங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க. பிஆர்ஓஸோட வேலையே இதுதான். அரசினுடைய திட்டங்கள், அரசு தரக்கூடிய செய்திகள், இதெல்லாம் என்னன்னா இந்த செய்தி பொதுமக்கள்கிட்ட போய் சேரணும். அதற்காக தான் நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதற்கான பொறுப்பான அதிகாரிகள் இருக்காங்க, அதற்கு ஒரு அமைச்சர் இருக்காரு. இந்த செய்திகள் எல்லாம் அரசு தரப்புல மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். இதை கொண்டு போய் எல்லா ஊடகத்திலையும் கொண்டு போய் சேர்ப்பது, அந்த ஊடகம் ஒளிபரப்புவதை, பிரிண்ட் பண்றதை உறுதி செய்ய வேண்டியது இந்த டிபார்ட்மெண்ட்டோட கடமை. அப்பதான் பெருவாரியான மக்கள்கிட்ட போய் சேரும் அது. அப்ப அதை இவங்க தடுத்து நிறுத்துறாங்கன்னா இந்த அரசின் நடவடிக்கை தொடர்பான தகவல்கள் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இருட்டடிப்பு செய்வதற்கு சமம் இல்லையா? இப்போ இவங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே நிருபர்கள் அலோடு. நிருபர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போய் உட்காடுறாங்க. அவங்க வந்து குறிப்பு எடுக்கிறாங்க, சட்டமன்ற விஷயங்களை எழுதுறாங்க. அதில் அவை குறிப்பில் வராத விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்த்துடுவாங்க, மற்றதெல்லாம் பண்றாங்க. இவங்க வந்து இப்போ சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்புக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அது போதும் நினைக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து அது போதும்னா இது எங்க பாலிசி, இது எங்க டெசிஷன், இனிமேல் போட்டு பத்திரிகையாளர்கள் நீங்க வரவானா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லணும்ல. நீங்க ஏங்க சட்டமன்றத்துக்குள்ள வரீங்க? நாங்க தான் ஒளிபரப்பு செஞ்சிடறோம்ல, நேரலையில கொடுக்குறோம்ல. அதுக்கப்புறம் அது கட் பண்ணி சோசியல் மீடியாக்கள்ல வருது இல்ல, பல மீடியாக்கள் கட் பண்ணி போடுறாங்க இல்லையா, ஷார்ட்ஸ் கட் பண்ணி போடுறாங்க இல்லையா, அதோட முடிஞ்சு போகுது இல்ல. நீங்க எதுக்கு வரீங்க சட்டமன்றத்துக்குள்ள? நீங்க எதுக்கு நிருபர்கள்ன்ற பேர்வையில் நீங்க எதுக்கு உள்ள வரீங்க? நீங்க ஏன் உட்காடுறீங்க? நீங்க ஏன் குறிப்பெடுக்கிறீங்க? நீங்க ஏன் செய்தி எடுக்கிறீங்க? எதுக்கு ஒரு இது வரீங்க? அதான் கேமரா இருக்குல்ல, அப்படி சொல்லணும்ல. இது எங்களுடைய பாலிசி டிசிஷனு, நாங்கள் இப்படிதான் முடிவு எடுத்திருக்கணும்னு சொல்லணும்ல. அப்படி சொல்லாம இப்போ வந்து அந்த முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு தேவைன்னா வந்து பத்திரிகையாளர்களை யூஸ் பண்ணுவாங்க. அப்பாவி பத்திரிகையாளர்கள், இதழியலாளர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து இனி வந்து அவங்களுக்கு சேஃபான இது இல்லை. எப்படி வந்து தாவேகா நிர்வாகிகள்கிட்ட இருந்து பெண்கள் பாதுகாக்கப்படணுமோ, பாலியல் தொல்லைகள் அவ்வளோ நடக்குதோ, ஆணவ கொலைகள் நடக்குதோ, லாக்அப் மரணங்கள் நடக்குதோ, இனி வந்து பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் என்பது சர்வ சாதாரணமாக நடக்கும். அது மாதிரி ஒரு டேஞ்சர் ஜோனுக்கு வந்து தாவேகா அரசு போயிட்டு இருக்கு. அதை வந்து ஆதவர்ஜுனா ஹெட் பண்றாரு. ஆதவர்ஜுனா என்ன சொல்ற, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எனக்கு வேணாம், அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எனக்கு வேணாம். அவங்க எப்படி முடிவு எடுக்க முடியும், எனக்கு இந்த மீடியா வேணாம், இந்த மீடியா வேணும் அப்படின்ட்டு? முடிவு எடுக்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு, கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கிறதுக்கான விஷயம் தானே. நாங்க ஒடுக்குவோம். ஹிட்லர் ஆட்சியில வந்து நீங்க கருத்து சுதந்திரம் எப்படி நிற்கும்? அவங்க ஒடுக்குறாங்க. பேயாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். ஒடுக்குறாங்க, ஒடுக்குவோம். உங்களால என்ன பண்ண முடியும்? பத்திரிகையாளர்களால உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பேச முடியும்? இப்போ கோபால் அண்ணன் மேல போட்டாச்சு எஃப்ஐஆர், ரைட்டா? அவரை வந்து நாங்கள் ஒடுக்குவோம். ஏற்கனவே அப்துல் கலாமுடைய பிஏ அவர் மேலேயும் போட்டாச்சு, கேஸ் போட்டாச்சு. இப்போ கோபால் அண்ணன் மேலேயும் போட்டாச்சு. இது மாதிரி ஒவ்வொருத்தராக போடுவாங்க, ரைட்டுங்களா? ஜெயலலிதா இந்து மேலே போட்டுச்சு கேஸு. என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றும் பண்ண முடியலல்ல. அந்த மாதிரி எல்லா பத்திரிகையாளர்கள் மேலேயும் இனி நாங்க தாக்குவோம். ஜெயலலிதா அவர்கள் தான் முன்னுதாரணம். ஜெயலலிதாவை விட அதிகமா போவோம். ஜெயலலிதா பிரஸ் அலோவ் பண்ணாங்க. ஆமா, அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க தவிர்த்தது கிடையாது. தவிர்க்கணும்ன்ற ஒரு முடிவே எடுக்கணும்னு யோசிச்சது கூட கிடையாது. இதற்கு முன்னர் இருந்த முதலமைச்சர்கள் யாருமே யோசிச்சது கிடையாது. ஜெயலலிதா அலோவ் பண்ணாங்க. ஆனா அடி நக்கீரன் வந்து பெரிய அளவுக்கு சஃபர் ஆனோம் நாங்க. அன்னைக்கு நாங்க சஃபர் ஆகும்போது எல்லாரும் எள்ளி நகையாடினவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரையும் வரிஞ்சு கட்டி அடிக்கிறாங்க. ஏன்னா இவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டார். இவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் டெய்லி பேப்பர் படித்தா தானே நாட்டு நிலவரம்லாம் தெரியும். இப்போ டெய்லி பேப்பர் படிக்கிறல, பேப்பரில் வந்து உங்கள் கவர்மெண்ட் நிகழ்ச்சியை கவர் பண்ணோன்னா அந்த பத்திரிகையாளரை நீ அலோவ் பண்ணோம்ல. அலோவ் பண்ணாமல் எப்படி வந்து டெய்லி பேப்பரில் நியூஸ் வரும்? டெய்லி பேப்பர் படித்தா தானே நாட்டு நிலவரம் தெரியும் அப்படின்னு நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறீங்கள. இப்போ டெய்லி பேப்பர் எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? அடிப்பன்றீங்க. ஆதவர்ஜுனா வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு, எல்லாரையும் உள்ள வைப்போம் அப்படின்னு, எல்லாரையும் தூக்கி உள்ள வைப்போன்றாரு. குறிப்பாக அவர் சொல்றாரு, பெண்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், பெண்களுக்கு எதிராக
அவங்களுடைய நிர்வாகிகள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் நினைக்கிறேன், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர், அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு. இது ரெண்டுக்குமே இன்ன வரைக்கும் நடவடிக்கை கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் நடவடிக்கை கிடையாது. ஒரு பெண் வந்து அந்த கொடுத்த அந்த மாவட்ட செயலாளருக்கு எதிராக கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட், அதன் மேல எஃப்ஐஆர் போட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்பொழுது, இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றார், யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக கை வச்சா நாங்கள் தூக்கிடுவோம், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரை தூக்கிட்டோம் பாருங்க, அந்த மாதிரி அவர் சொல்றாரு. பட் இந்த இடத்துல இப்படி நடக்குது. சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவரை உங்களால் எங்க தூக்க முடிஞ்சது? அவரை கைதே பண்ண முடியல. அவர் தானே கேட்டாரு, மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், நீ உங்க ஏவல் துறையை ஏவி விட்ட, நான் பேசினதை தப்பா சொல்லிட்டு உன் ஏவல் துறையை ஏவி விட்ட, உன்னால என்ன கைது பண்ண முடிஞ்சுதா மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்னு அவர் தானே சொன்னாரு சட்டமன்றத்துல. உங்களால எங்க கைது பண்ண முடிஞ்சது? உங்களால யாரை கைது பண்ண முடிஞ்சது இது வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். கே நேருவை கைது பண்ண முடிஞ்சுதா? செந்தில் பாலாஜியை கைது பண்ண முடிஞ்சுதா? ஏவாவேல கைது பண்ண முடிஞ்சுதா? யாரை கைது பண்ண முடிஞ்சது உங்களால? உதயநிதியை கைது பண்ண முடிஞ்சுதா? யாரை கைது பண்ண முடிஞ்சது? செந்தில் பாலாஜி 2 கேஸ் போட்டீங்க, 2 கேஸ்லேருந்து வெளில வந்து நிற்கிறாரு. உங்களால் யாரை கைது பண்ண முடிஞ்சது? உங்களுடைய ஏவல் துறை எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியுதா? ரைட்டுங்களா? உங்கள் ஏவல் துறையில் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் தான் நடக்குது. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறீங்க. ஆம்ஸ்டாங் கேஸில் சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் புகாரியா, அவர் வந்து சிபிஐக்கு போகிறேன்னு சொல்லி சம்மன் போடுறாரு. ரமேஷ்னு ஒருத்தரை கைது பண்ணுறீங்க, கட்சி தாவல் தடுப்பு சட்ட செந்தில் பாலாஜி கேஸில், அவருக்கு ஸ்டே கொடுக்குது. ஒட்டுமொத்த விசாரணைக்குமே ஹைகோர்ட் ஸ்டே கொடுக்குது. சிபிஐ விசாரணை கேட்குறாங்க, அவங்க சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. சிபிஐ விசாரணை கொடுக்கப்பட போகுது. ஏடிஎம்கேலேருந்து எம்எல்ஏக்கள் மாறினாங்க, அதையும் சிபிஐ விசாரணை கேட்க போகிறாங்க, அதுக்கும் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து கரூரில் வந்து சிபிஐ விசாரணை எதிர்கொள்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 சிபிஐ விசாரணை இப்போவுமே வந்துடுச்சு. செந்தில் பாலாஜி விஷயத்துலேயும் சிபிஐ விசாரணை, ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் கட்சி மாறினதுலேயும் சிபிஐ விசாரணை. நீங்கள் பாட்டுன்னு சிபிஐன்னு போயிட்டு நீங்கள் ராகுல் காந்திக்கு பாட்டு பாடி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தெல்லாம் நீங்கள் கூட்டுறீங்க. டீலிமிட்டேஷனுக்கு ஆன்டி பிஜேபின்ற மாதிரி ட்ராமா போடுறீங்க. இந்த ட்ராமாலாம் பார்த்துட்டு பிஜேபி உங்களுக்கு சும்மா இருக்குமா? பிஜேபி வரும். பிஜேபிக்கு சவுத் மாநிலங்கள் தான் வந்து டார்கெட்டு. ஏன்னா நார்த்தில் வந்து சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்ள பூந்து பிரசாந்த் கிஷோரே சாதாரணமாக ஜெயிக்கிறான். பீகாரில் ஆட்டங்கண்டுருச்சு பிஜேபி. ரைட்டா? நார்த்தில் பிஜேபி ஆட்டங்கண்டுருச்சு. பிஜேபியோட ஒரே ஹோப்பு சவுத்து தான். அப்போ பிஜேபி பாய்வான்ல உங்க மேலே. ரைட்டா? அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அமலாக்கத்துறை பாயும்போதும் சிபிஐ பாயும்போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த கரூர் கேஸில் உங்களை அக்யூஸ்ட் ஆக்கிட்டு அவங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா தான் உங்களுக்கு சிபிஐனா என்னன்னு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியும். ரைட்டா? ஒரு தலைமைச் செயலாளரை வச்சுட்டு சாய்குமாரை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பிஜேபியோட. பிஜேபி கம்ப்ளீட்டாக பாயும்போது இந்த கட்சி இருக்குமான்னு தெரில. ரைட்டா? வெஸ்ட் பெங்காலில் உடஞ்ச மாதிரி இந்த கட்சியை பீஸ் ஆகிடும். பிஜேபி நினைச்சா ஆப்ரேட் பண்ணோன்னு நினைச்சாங்கன்னா இந்த கட்சி மாதிரி பீஸ் ஆகிற கட்சி எதுவுமே கிடையாது. ரைட்டா? நீங்கள் வந்து நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு. ரைட்டா? நீங்கள் வந்து பத்திரிகையாளர்களை அடிப்பீங்களா, ஒதிப்பீங்களா, வெட்டுவீங்களா, எல்லா வேலையும் பார்ப்பீங்களா? என்னங்க இது? ரைட்டா? ஸோ இப்போ பத்திரிகையாளர்களை சிந்திக்காமல் இருக்கிறது அப்படின்றது சரி, அதை ஒரு வகையில் எடுத்துக்கலாம். சரி, அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுவதற்கு தயங்குறாரு முதலமைச்சர். இப்போ சட்டப்பேரவையில் இன்னைக்கு பேசும்போது சொல்றாங்க, இன்னும் இது சட்டப்பேரவையில் பாருங்க, எல்லா கட்சியினுடைய பிரதிநிதிகள்லாம் இங்கே இருக்கும், எல்லா கட்சிகளோட பிரதிநிதிகளினுடைய ஒட்டுமொத்த ஆதரவோடு தான் மேகதாது அந்த அணை விவகாரம் தொடர்பாக ஒருமித்த கருத்தோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுதான் அனைத்து கட்சி கூட்டம். இப்போ நாளைக்கு நாங்கள் கூட்டம் இருக்கக்கூடிய அந்த எம்பிக்களுடைய கூட்டம் இருக்குல்ல, அதுதான் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்படி புரிஞ்சுக்கலாமா? அது எப்படிங்க நீங்க முட்டாள்தனமா இருக்குங்க. அதுக்கு ஏங்க நீங்க கர்நாடகாவுக்கு போய் பேசணும்னு முயற்சி பண்ணீங்க? அங்க போய் ஹீரோயிக் பண்ணலான்னு ஏங்க முயற்சி பண்ணீங்க? அப்ப அது ஒரு ஃபெயிலியர். அது கர்நாடகா நீ வரவே வராதுன்ட்டாங்க. ஜனநாயகன் படத்தெல்லாம் அடிச்சு கீச்சிட்டாங்க. அது ஏற்கனவே ஓடலை, கர்நாடகாவில் கீச்சிட்டாங்க. அது டோட்டலாக ஃபெயிலியரு. இப்போ எம்பிக்கள் கூட்டத்தில் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க? 40 எம்பிக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில்.
ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க, ரைட்டுங்களா? அதிமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, சிபிஎம் இருக்கு, சிபிஐ இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, திமுக இருக்கு, பாமக, தேமுதிக, இவ்வளவு கட்சிகள் தான் இருக்கு. மற்ற கட்சிகள்லாம் இல்லையா? நாம் தமிழர் கட்சி எங்க? வேல்முருகனுடைய மிகப்பெரிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அது எங்க? புதிய தமிழகம் எங்க? எஸ்டிபிஐக்கு எம்பிலாம் இல்லை, நிறைய கட்சிகளுக்கு எம்பி இல்லை. அதே மாதிரி சட்டமன்றத்திலையும் எம்எல்ஏக்கள் கிடையாது, நிறைய கட்சிகளுக்கு கிடையாது. நீங்க சொன்ன கட்சியில பாதி கட்சிக்கு சட்டமன்றத்திலையும் நீங்க சட்டம் இது வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டினதுக்கு எத்தனை ஒரு 60 கட்சிகள் கிட்ட வரும் டோட்டலா பாத்தீங்கன்னா. அந்த கட்சிகளுக்கு டிடிவி தினகரன் கட்சி எம்பி இல்லாத கட்சி, ஒரே எம்எல்ஏ இருந்தாரு, ஒரே அவரையும் பேக்கப் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு, 60 பார்ட்டிஸ் வரும். சரி, ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினான்னா நீ மட்டும் போய் தனியா போயிட்டு டிகே சிவகுமாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அது என்ன ஒரு மூமெண்ட், ரைட்டுங்களா? இன்னொரு முக்கியமான கட்சி வி த லீடர்ஸ், அண்ணாமலையோட கட்சி இருக்கு. இப்படி மறந்தீங்க நீங்க? அதெல்லாம் இருக்கு, வி த லீடர்ஸ் இருக்கு. இல்ல, இதெல்லாம் சும்மா ஒரு காமெடிக்காக சொல்றது. பட் எல்லாரோட பிரதிநிதித்துவம் வேணும். ஏன்னா அவருக்கு பாருங்க, அவர் ஓபன் பண்ணோடனே 18 லட்சம் பேர் சேர்ந்தாங்க உறுப்பினரா. 18 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி அவரு. பிஜேபிக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கா, எம்பி இல்லை தமிழ்நாட்டுல. இப்போ பிஜேபின்றது ஒரு அகில இந்திய கட்சி. அந்த கட்சி தான் வந்து மசோதாவை பாராளுமன்றத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அந்த கட்சி இல்லாம நீங்க எப்படி ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை, இன்னொன்னு எம்பிக்கள் கூட்டத்தை இவர் ஏன் கூட்டுறாரு அப்படின்றது வந்து அது ராகுல் காந்தியோட பிரெயின். திமுக எப்படியும் வந்து அந்த வராது, டீலிமிட்டேஷன் பில்ல சப்போர்ட் பண்ணிடும் அப்படின்னு கணிக்கிறாங்க. அதனாலதான் இவர் எட்டப்பர் குட்டப்பர்லாம் வந்து பேசிட்டு போனார், ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால ராகுல் காந்தியோட ஐடியால தான் வந்து இவர் கூட்டுறாரு. அதாவது இவங்க வந்து அழுத்தம் கொடுக்குறாங்களாம். எதுக்கு? திமுகவுக்கு எப்படி அழுத்தம் கொடுப்பாங்க? கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்களெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து பேசினா அது வந்து முன்னாடி கூட்டணி கட்சியா இருந்தவங்க எல்லான்னு இவர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா கல்லாப்பெட்டி கூட்டணி. அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி மூலமா அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி, நீங்க எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணியிருக்கிற வரைக்கும் தான் சம்பந்தம், உனக்கும் எனக்கும் தான் டைவர்ஸ் ஆகி போச்சு, உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையா, இதுக்கு மேல உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ரைட்டா? அதான் இனி வந்து இந்த கம்யூனிஸ்ட் சொல்றது, காங்கிரஸ் சொல்றதெல்லாம் வந்து திமுக கேட்காது. அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க திராவிட இயக்கம் அதுக்கேற்ற முடிவு எடுப்பாங்க. அதுதான் இன்னைக்கு உதயநிதி சட்டமன்றத்தில் சொன்னாரு, முடிவு எடுப்பாங்க, எங்க கட்சி தலைவர் முடிவு எடுப்பாங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க வந்து தென் மாநில முதல்வர்கள் கூட்டத்தையும் நடத்தினவங்க, இங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நாங்க நின்னவங்க அப்படின்னு. அப்போ டீலிமிட்டேஷன் வந்து எப்படி வரணும் போகணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்கள் கூட திமுக காரங்களை கூப்பிட்டு பேசல. இது வரைக்கும் பிஜேபி திமுகவை கூப்பிட்டு பேசல. பட் ஆனா திமுக வந்து போயிடும் அப்படின்றதுனால தான் இவர் எட்டப்பர் குட்டப்பர்னாரு யாரு, ராகுல் காந்தி. இப்போ இவங்க வந்து ஆப்போசிட்ச குரங்கு மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க காங்கிரஸ். அங்க வந்து காங்கிரஸ்ல ராகுல் காந்தி பிஎம்ன்றதை தாண்டி காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட ராகுல் காந்தி பிஎம்லாம் சொல்ல, அவங்க சும்மா பேருக்கு தான் வந்தாரு, ஆதரவு கொடுத்தாருன்ற அளவுல தான் அவங்க வச்சிருக்காங்களே தவிர ராகுல் காந்தி ஹீரோவெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. நேர்ல போய் பார்க்க கூட இல்லை, அவங்களுக்கு ஆதரவா எங்கேயோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு, அவ்வளவுதான். ஸோ ராகுல் காந்தி வந்து டீலிமிட்டேஷன்ல வந்து சவுத்துல ஃபுல்லா காங்கிரஸ் இருக்கிறதுனால இங்க வந்து அவங்களுக்கு தொகுதிகள் குறைஞ்சிரும்ன்றதுனால அந்த விஷயத்துல வந்து பெரிய அளவுக்கு நாட்டிலையும் கூட அவங்களுக்கு ஒரு பயம், டீலிமிட்டேஷன் வந்தா இன்னும் ஜெயிக்கக்கூடிய இடங்கள்ல கூட தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பயம் இருக்கு. அதனால சொல்றாரு அவருக்கு வந்து திமுகவை பக்கத்துல வச்சுக்கணும்னு. அவ்வளவு பக்கத்துல வச்சுக்கணும்னு சொல்ற நீ வந்து இதே கம்யூனிஸ்ட் மாதிரி விஜய்க்கு கூட ஆதரவு கொடுத்துருக்கலாம், வெளியில இருந்து கொடுத்துருக்கலாம்ல ஆதரவு. இந்தியா கூட்டணியில திமுகவை வைத்துக்கொண்டு விஜய்க்கு வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துருக்கலாம், சொல்லிட்டு கூட செஞ்சிருக்கலாம். சொல்லிட்டு கூட இடதுசாரிகள் சொல்லிட்டு தானே போனாங்க. ஆமா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொன்னார், நான் தான் அனுப்பிச்சு வச்சேன்னு சொன்னாரு. அப்படி நீ பண்ணிருக்கலாம்ல. ஆனா நீ வந்து தோத்த உடனே பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு நம்ம கரெக்டா சுப்பிரமணிய சாமி அசீஃபா, அதே மயிலாடுதுறை, அதே முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர், அதே ஆளு, அதே புத்தி, அதே கோணல் புத்தி. தோக்கிறதுக்கு காரணமே வந்து காங்கிரஸோட ஓட்டு வந்து
டிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்றது தான். ரைட்டுங்களா? அந்த மாதிரி தான். இப்போ அதுக்கப்புறம் விசிகா சொல்லவே வேணாம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. வன்னியரசு வந்து கிட்டத்தட்ட தாவேக்காவுடைய உறுப்பினராகவே ஆயிட்டார். இனி வான்னு சொன்னால் கூட வன்னியரசு வரமாட்டார், அந்த அளவுக்கு ஆயிட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி இவங்கெல்லாம் போகிறாங்க. ஸோ இந்தியா கூட்டணியில் வந்து திமுகவை வெளியெடுத்ததில் காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடம். இது ஒரு பின்னடைவு தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு. ஆமாம், இப்போ கூட ஜி.கே. வாசனை வந்து ப. சிதம்பரம் வந்து சேர்க்கணும்னு காங்கிரஸில் சேர்க்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி நிறைய வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக திமுக இல்லாத ஒரு பாராளுமன்றம், திமுக இல்லாத ஒரு பாஜக எதிர்ப்பு என்பது முழுமையடையாத ஒரு பாஜக எதிர்ப்பு. அப்போ ஜஸ்ட் தாவேக்காவை அப்படி நம்ப முடியாது. பாஜக எதிர்ப்புல பலமாக இருப்பாங்கன்னு நம்ப முடியாது. கண்டிப்பா நம்ப முடியாதுங்க. அவங்க காம்ப்ரமைஸ் ஆனாலும் இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து கேட்குற மாதிரி தான், என்ன அப்படிதான் கேஸ் போடுவான், என்ன பண்ணுவேன் நீ? பாஜகவை இவங்க போய் ஆதரிச்சிட்டாங்கன்னா, என்னங்க உங்கள் கொள்கை என்னங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க, நீங்கள் போய் பாஜகவை ஆதரிக்கலாமா? என்ன இப்போ பெரியார கொள்கை தலைவர்னோ, இன்றைக்கும் பெரியார் தான் கொள்கை தலைவர். கலைஞர் வந்து பாஜகவை ஆதரிக்கல, அந்த மாதிரி நாங்களும் ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய கொள்கை பலம்ன்றது இருக்குன்றீங்க. கொள்கை பலம்ன்றது அவ்வளோலாம் கிடையாது. விஜயோட கண்ணசைவு தான், இவ்வளவுதான் கொள்கை. விஜய் அவர்கள் யோசிக்கிறது தான் கொள்கை. அங்க ஜான் மட்டும்தாங்க ஆன்டி பிஜேபி, பாக்கி யாருமே ஆன்டி பிஜேபிலாம் கிடையாது. அவர் சுற்றி இருக்கிறவங்கலாம் அந்த பாஷ்யம் பில்டர், அவன் வந்து முழுக்க முழுக்க இவங்களோட இருக்கான். அவன் வந்து அமித்ஷாவோட இருக்கக்கூடிய ஆள், ரைட்டுங்களா? பாஷ்யம் பில்டர்ஸு, அதுக்கப்புறம் அந்த ரெட்டி, அவங்க எல்லாமே வந்து ப்ரோ பிஜேபி தான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ப்ரோ பிஜேபி. இவங்க திமுக வந்து ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துச்சுன்னா கூட நம்ம கேள்வி கேட்கலாம், ரைட்டுங்களா? கண்டிப்பா கேட்கலாம். அதிமுக ஆல்ரெடி பிஜேபி ப்ரோ பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. திமுக எடுத்தா கேட்கலாம், ஏங்க நீங்க எடுக்கிறீங்கன்னு. ஆனா தாவேக்காவெல்லாம் நீங்க யாருமே கேட்க முடியாது. பத்திரிகையாளர்களே மதிக்க மாட்டாங்க, கேள்வி கேட்குறவனையும் மதிக்க மாட்டாங்க, கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க பத்திரிகையாளர்களை எந்த லெவலுக்கு லெவல் பண்ணியிருக்காங்கன்னா, நிர்மல் குமாரும் ராஜ்மோகனும் தான். ராஜ்மோகன் வந்து ஒரு யூடியூபரு. அதை தாண்டி நம்மளை மாதிரி சமகால பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணால் ராஜ்மோகன் எங்கேயோ கிடையாது. நிர்மல் வந்து ஒரு ஐடி இதில் இருந்தவர், பிஜேபியில் இருந்தவர். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஐடி விங்கில் இருந்தவர். ஏடிஎம்கே ஐடி விங்கை நம்ம எந்த அளவுக்கு மதிப்போம், ஒன்றும் பெரிய அளவுக்கு மதிக்க மாட்டோம், அவ்வளோதான். ஸோ இந்த 2 பேர் தான் டீல் பண்ணோம். ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு எலெக்ஷனில் கூட நின்று இதுவரையும் ஜெயிச்சதும் கிடையாது. பணத்தை தவிர ஆதவ் அர்ஜுனா கிட்ட எதுவுமே இருந்ததும் கிடையாது. அப்போது ஆதவ், நிர்மல், ராஜ்மோகன், ரைட்டா? கொஞ்சம் அருண்ராஜ் கிட்ட சில பேரெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிட்டு, இவ்வளோதாங்க இவங்க. விஜய் சுத்தமாக கிடையாது, அவர் வந்ததே கிடையாது, அவர் பத்திரிகையாளர்களை மதித்ததும் கிடையாது. ரைட்டா? சினிமா சூப்பர் ஸ்டார் வந்து எந்த சூப்பர் ஸ்டார் வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட நின்று பேசுகிறார்? கமலஹாசனை தவிர, ரைட்டுங்களா? கொஞ்சம் ரஜினிகாந்த், அவர் கூட பேசுவார், மதிப்பு கொடுப்பாரு. கொஞ்சம் பத்திரிகையாளர்கள் இருந்தா பேசணும்னு அவர் விருப்பப்பட்டா நின்று பேசுவாரு, விருப்பப்படலை அப்படின்னா அதை வந்து மரியாதையாக சொல்லிட்டு கடந்து போவார். வேற யாருமே மதிச்சது இல்லைங்க, ரைட்டுங்களா? எம்ஜிஆர் மதிச்சாரு, அவரோட பிராண்டே வேற, அது எக்ஸெப்ஷன். அது இன்னைக்கு சட்டப்பேரவையில் சொல்றாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், நடக்கிறது வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி, அம்மா அவர்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அம்மா ஆட்சி தான், அம்மா ஆட்சி, அதில் மாற்று கருத்தே இல்லை. அம்மாவோட 91-96 ஆட்சி தான். வந்து உட்காந்தோடனே பண்ணுறது தானே. இப்போது உதயநிதி அரசில் கூட என்ன சொன்னார், அவர் ஆக்சுவலாக உதயநிதி பேசினது பற்றின விளக்கம் வந்து பெரிய அளவுக்கு வரலைங்க. உதயநிதி பேசும்போது கீழே இருந்து கத்துறாங்க, ஒரு பேரை சொல்லி கத்துறாங்க. பேரை சொல்லி கத்தல, எல்லாரும் நீங்கள் கேட்டது பேரை தான். அதுக்கு முன்னாடி கத்துனது ஒன்று இருக்கு, அது யார் காலையும் விழலை. அங்கே ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருந்தவங்க தான் சொன்னாங்க எங்கிட்ட. என்னன்னா, காவேரியில் தண்ணி வரலன்னா அவர் கவலைப்பட மாட்டாங்க, த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வரலன்னா தாங்க அவர் கவலைப்படுவார் அப்படின்னோடனே இங்கேருந்து த்ரிஷான்னு இங்கேருந்து கத்துறாங்க.
அந்த த்ரிஷான்றது தான் காதல் விழுது. காவேரியில தண்ணி வரலன்னா அவர் கவலைப்பட மாட்டாருங்க, த்ரிஷா வீட்டுக்கு தண்ணி வரலன்னா தாங்க கவலைப்படுவார். அப்படின்னப்போ தான் உதயநிதி அதுக்கு ரியாக்ஷன் வந்து த்ரிஷா அங்கெல்லாம் தண்ணி வந்துடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் நான் வந்து காவேரியில சொன்னேன், அதை தான் நான் காவேரியை சொன்னேன் அப்படின்றாரு அவர். அது தப்பாயிட போகுதுன்றது ஃபீல் ஆகுறாரு, இவனுக்கு தப்பாக்கிடுவானுங்கன்னு ஃபீல் ஆகுறான். ஆக்சுவலாக உதயநிதி அப்படி பேசவே இல்லை. ஆனால் இதை காயின் பண்ண உடனே விஜய் சொன்ன வார்த்தை, நாளைக்கு சட்டப்பேரவையில் என் எதிர்க்க வந்து உட்காரக்கூடாது உதயநிதி அப்படின்னு தான் விஜய் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை தான் வந்து கேரி ஆகி போகுது. கமிஷனர்லாம் ரோட்ல வந்து நிற்கிறாங்கல்ல, கமிஷனர்லாம் போய் அரெஸ்ட் பண்ண விஜயகுமார் சூப்பர் ஆஃபீஸரு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸரு விஜயகுமார், டாக்டர் விஜயகுமார். அந்த மாதிரி எல்லாருமே ரோட்ல நிற்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு வந்து உதய வந்து தூக்கிட்டு போகலன்னா, உதய் வந்து காலைல 6:30 மணிக்கு போகிறதுக்கு பதில் காலைல 8:30 மணிக்கு போகிறாங்க. இவங்க 6:30 மணிக்கு போனால் கூட தூக்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். 8:30 மணிக்கு போனோன்னா அவர் பாத்ரூமுக்கு போய் உக்காந்துக்கிட்டு 10:30 மணிக்கு தான் வெளில வந்தார் அவர். அதுக்குள்ளே அவர் ஃபோன் அடித்து ஹைகோர்ட்டில் 10 மணிக்கு மூவ் பண்ணிட்டாங்க. மூவ் பண்ணி நீதிபதியோடைய ரியாக்ஷன் தெரிஞ்ச உடனே அவர் கேஷுவலாக உட்காந்துருந்தார். அப்புறம் நீதிபதி வந்து நாட் டு அரெஸ்ட்ன்னு சொன்னார் அப்படின்னு என்ஆர் இளங்கோ வச்சு பேச வைக்கிறாங்க. அவர் ஓரலாக தாங்க சொன்னார், ரிட்டர்ன் ஆர்டர்ஸ்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க கன்வின்ஸ் பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்குள்ள லேட் ஆகிடுச்சு. பை த டைம் 2:30 மணிக்கு கால் பண்ணி அவர் ஆர்டர் போட்டார். ஸோ உதயநிதி வந்து பர்டிகுலராக சட்டமன்றத்துக்கே வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டது அண்ணன் விஜய். ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ண சொன்ன எவனையுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி, ஏவாவேலு, லிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. மார்க்கண்டேயன் கூட பெயிலில் வந்துட்டார். ரைட்டா, எலும்பு சம்பந்தமாக பேசின மார்க்கண்டேயன் கூட பெயிலில் வந்துட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே பெயிலில் வந்துட்டாரு. அனிதா மேலே இருந்து அமலாக்கத்துறை கேஸே குவாஷ் ஆயிடுச்சு. இதுதாங்க இவங்களுடைய இது எக்ஸிக்யூட் பண்ணவே தெரியல, கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண தெரியல. 6:30 மணிக்கு அதற்கு காரணம் அவசரம், வேகம். அது வந்து புத்தியை மறைக்குது, பிளானிங் இல்லை. ரைட்டுங்களா? ஒரு நடிகர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க உதயநிதி வீட்டு பக்கத்துலயே. அவன் வந்து மேல இருந்து போட்டோ எடுக்கிறான், டேய் உள்ள போடான்றாங்க நம்ம திமுக தொண்டர்கள். இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இவங்களுக்கான த்ரஸ்ட் எதுவும் கிடையாது, லோக்கல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களோட விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே பொய் வழக்கு போடக்கூடிய ஒரு டீம் தான். ரைட்டுங்களா? அந்த டீமை விட்டு போடுறாங்க. செந்தில் பாலாஜி மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து வழக்கு போடணும், லஞ்ச ஒழிப்புத்துறை முடியாதுன்னு சொல்லுது. லோக்கல் ஸ்டேஷனில் வழக்கு போட்டால் அந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அறகுறை இவங்களுக்கு இலக்கணம் இல்லை, கிராமர் இல்லை, எதை பற்றியும் கவலையும் இல்லை, அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அவங்களுடைய பலம் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா அதை வந்து தமிழக மக்கள் தான் சொல்லணும், தமிழக மக்கள் தான் அதுக்கு பொறுப்பு. விஜய் முகத்தை காட்டினா ஓட்டு விழுந்துடும். அதனால எதை வேணா ஃபேஸ் பண்ணலாம், எதை வேணா பண்ணுவோம். நாளைக்கு ஒரு மக்கள் இதே மாதிரி இருப்பாங்களா? எது வேணா நடந்தாலும் விஜய் முகத்தை காமிச்சா ஓட்டு போட்டுருவாங்களா? உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அவ்வளோ பெரிய கரிஷ்மாவோட பல லீடர்ஸ் இருந்தாங்க, ஓட்டு போடுவாங்கங்க. ஜெயலலிதாவுடைய முகத்தை காட்டினா ஓட்டு இருந்தது, ரைட்டா? அந்த மாதிரி ஒரு ஓட்டுன்ற ஒரு சினாரி வந்து எம்ஜிஆர் முகத்துக்கு ஒரு ஓட்டு இருந்தது, கலைஞர் முகத்துக்கு ஒரு ஓட்டு இருந்தது. ஏன் உதயநிதி முகத்துக்கே ஓட்டு இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது. உதயநிதியை கைது பண்ணிட்டு போகும்போது தான் தெரிஞ்சது திமுகவுடைய ஸ்ட்ரென்த் என்ன. ஊர்வலம் தஞ்சாவூர் வரைக்கும் மிகப்பெரிய ஊர்வலத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய எழுச்சியை கிரியேட் பண்ணிட்டாங்க, ரைட்டுங்களா? அப்போ உதயநிதி யாருன்னு தெரிஞ்சுதா? மிகப்பெரிய எழுச்சியை வந்து தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஆயிரம் போலீஸ், எவ்வளோ லாண்ட் ஆர்டர் மிஷினரி. ஒரே ஒரு விஷயம், விஜய் வந்து நாளைக்கு சட்டமன்றத்துக்கு அவன் வரக்கூடாது அப்படின்றது. அதான் இன்னைக்கு நல்லா தெரியுது. பேப்பரை படிச்சுட்டு வந்தால் டெய்லி நடக்கிறதுலாம் தெரியும் அப்படின்ட்டு உக்காரு. அப்போது அந்த கிரட்ஜ் இருக்குல்ல, ஒன்றும் பண்ண முடியலல்ல. ஆமாம், அந்த ஒரு கிரட்ஜை பார்க்குறேன் நான். அதிமுக மாறி மாறி சட்டப்பேரவையில் உட்காந்துப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இடையில வந்து இந்த கிரட்ஜ் இருக்காது. நான் சட்டப்பேரவை கவர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் எதிர்த்தரப்புக்கு கோவம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து கோவமாக அந்த இடத்துக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி கோவமாக பேசுவாங்க, பதில் சொல்லுவாங்க.
கலகல ஒரு மாதிரி சலசலப்பு ஏற்படும். மாறி மாறி சில நேரங்களில் உச்சபட்சமாக அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட அட்டர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறது எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து ஒரு கிரட்ஜோட இருக்கிறது, ஒரு பகைமையோடு இருக்கிறது அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். நீங்கள் அதை உணர்றீங்களா? அன்பார்லிமெண்ட்ரி நிறைய சொல்லுவாங்க. ஜெயலலிதா நிறைய அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. திமுக இவங்க வந்து கலைஞரை அடித்து பட்ஜெட்லாம் பிடுங்கி எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க இவங்கெல்லாம். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அது வந்து ஒரு சிஎம்ஏ அந்த அளவுக்கு கிரிட்ஜோட இருக்கிறது, அதை வந்து நான் பார்த்தேன். ஒரு ஆரோக்கியமான இல்லை. இன்னொன்று வந்து இன்னைக்கு இந்த லாட்ரி சம்மந்தமான ஒரு விவாதம் வரும்போது ஆதவ அர்ஜுனா கேட்குறாரு, உங்கள் அப்பாவை போய் கேளு, இப்படி கை இப்படி ஆட்டுறாரு, உங்கள் அப்பாவை காணோம், இப்படி பண்ணிட்டாராம் விஜய், அப்படி பண்ணிட்டாராம். அதனால ஆதவ அர்ஜுனா, உங்கள் அப்பாவை காணும், நீ போய் வீட்டில் போய் கேளு, உங்கள் அப்பா பதில் சொல்லுவார். உதயநிதி கிளீன் ஆர்ட் ஸ்டாப்பில் போய் உங்கள் மாமனாரை கேளு, மாமனார் பதில் சொல்லுவார். உதயநிதி டீசெண்டாக, ரொம்ப டீசெண்டாக வந்து சொல்கிறாரு. இல்லை, கூடுதலாக இன்னொரு தகவலும், அவங்க வெறும் திமுக மட்டும் கொடுக்கல, பிஜேபிக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த கேள்வியை கூட எழுப்பலாம்ல. ஆமா, இப்போ நீங்க என்ன திமுக மட்டுமா கொடுத்தீங்க, பிஜேபி கூட தான் கொடுத்தீங்க. இவர் பேப்பரை படிச்சுட்டு வாடும் போது கூட உதய் சொன்னாரு, நான் வந்து குறுவை சாகுபடி சம்பந்தமா மட்டும் பேசல, வறட்சி நிவாரணம் சம்பந்தமா தான் பேசணும். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், விவசாயிகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பேசணும் அப்படின்னு டிப்ளமேட்டிக்காக அவர் வந்து கடந்து போனார். ஸோ உதய் சீம்ஸ் டு பி ரொம்ப மெச்சூர்டாக இருக்காரு, ரொம்ப இதுவாக இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா வந்து ரொம்ப மோசமாக இருக்காரு. ராஜ்மோகனுக்கு வந்து போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இன்புட் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு சிஎம்ஐ பார்க்குறோம், பதில் சொல்ல முடியாத ஒரு சிஎம் அடி மேலே பார்த்துட்டே இருக்காரு. இன்னைக்கும் பதில்லாம் அவர் சொல்லலை. பதில் சொல்ல முடியாத சிஎம் பார்க்குறோம். எவ்வளோ கேள்விகள் எழுப்பப்படுது. ஆதவும் நிர்மலு அவங்களும் கூட முழுமையா பதில் சொல்றாங்கன்னா இல்ல பாயிண்டா பதில் சொல்லலையே யாருமே. அதை விட எங்க அண்ணன் நிதியமைச்சர் பேசுற தமிழும் எண்களும் எண் கணிதமும் வந்து பயங்கர வித்தியாசமா இருக்கு, கேவலமா இருக்கு. இல்ல, அதாவது அது அவர் பேசுவார். உதாரணத்துக்கு நான் கூட சொல்றேன், கடந்த சட்டப்பேரவைகள் எல்லாம் வந்து இவரு கோபிநாத்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து தமிழ் அவருக்கு சரியா வராது, அவரோட தாய்மொழியில பேச சொல்லியிருக்காங்க, தாய்மொழியில பேசியிருக்கிறாரு அவரு. அதுக்காக நம்ம வந்து அவருடைய திறமையை குறைத்து மதிப்பிட முடியாது. பட் ஆனா ஏதோ ஒண்ணுல கரெக்டா பேசி ஆகணும். இல்லங்க, பாயிண்டா பேசுங்க, ஒண்ணு ஆங்கிலத்துல கூட பேசுங்க. நான் கேக்குறேன், நீங்க வந்து அவரோட டிரைவிங் கெப்பாசிட்டியை குறைச்சு மதிப்பிட முடியாதுன்னா, வண்டி ஓட்டுனாங்க பின்னாடி உக்காந்துங்கிறது யாருங்க? நாங்கங்க, எங்க லைஃபுங்க, தமிழ்நாட்டு மக்களுங்க, தமிழ்நாட்டு நிதி அமைச்சருங்க. 7,586 இது வந்து ஒரு பட்ஜெட் படிக்கிறவர் சொல்லக்கூடிய விஷயமாங்க. இது ஆங்கிலத்துல கூட படிச்சுட்டு போயிடலாம். ஆனமலைய அண்ணாமலைன்றாரு. அவரு எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரா? 9வது டிராப் அவுட்டுங்க இங்கிலீஷ் மீடியத்துல அவரு, அவ்வளவுதான். மரியே வில்சன் வந்து 9வது டிராப் அவுட் இங்கிலீஷ் மீடியம், அவ்வளவுதான். ஏன் ராஜ்மோகன் கிட்ட அந்த நிதித்துறையை கொடுத்துட்டு ராஜ்மோகனை படிக்க விட வேண்டியது? என்ன அழகான தமிழ் பேசியிருப்பார் ராஜ்மோகன், உண்மையிலே நல்லா பேசுவார் அவரு நம்ம எங்க நக்கீரனுக்கெல்லாம் வந்து ஆங்கரா இருந்திருக்காரு கலாட்டால. நக்கீரன் அண்ணனை வச்சு என்னெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஷோ கலாட்டா நடத்தும் போது இவர் தான் ராஜ்மோகன் தான் ஆங்கரு, ரைட்டுங்களா? அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது வேற. ஆனால் அது பண்ணியிருக்கலாமே. அப்போது நான் வந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணுவேன், அவன் வந்து ஏடாகூடமாக தான் இருப்பான், அவனை நீங்கள் பொறுத்து தான் போகணும் அப்படின்றது சர்வாதிகாரமா இல்லையா? அங்கே இருக்கிறது விஜயோட சர்வாதிகார மனநிலை தானேங்க. எம்ஜிஆர் வந்து நாவலர் நெடுஞ்செழியன் தாங்க நிதியமைச்சர் வச்சிருந்தாரு. நடமாடும் பல்கலைக்கழகங்க. இங்கே அன்பழகன் பேராசிரியர் தான் வச்சிருந்தா. ஓ பன்னீர்செல்வம் கூட நல்ல நிதியமைச்சர் தாங்க, தமிழ் படிப்பாருங்க, ரைட்டா? அவர் பிஏ படித்தவர், தமிழ் படிப்பாருங்க. இது தமிழே தெரியாத ஒரு ஆளை நான் வைப்பேன், அவரை தான் நீங்கள் சகிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னு உக்காந்துனாடியே மேலே பார்த்துக்கிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம் அதுக்கு? அதாவது இந்த செய்தியாளர்களை ஒதுக்குறதுல,
சட்டமன்ற நடவடிக்கைகளில் ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சில் எல்லாம் வந்து உங்களுக்கு உண்மையிலே இப்போ ஒன்று நான் சொல்கிறேங்க, விஜய்க்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னு வைங்களேன், சப்போஸ் பிஜேபி வந்து சிபிஐ வச்சு கைது பண்ணதுன்னு வைங்களேன், அடுத்த ஓபிஎஸ் வந்து ஆதவ அர்ஜுனா தான். அதுக்கு அவர் தயாராகினுங்கிறார். அதுதான் தாவேகாவின் ஓபிஎஸ் ஆதவ அர்ஜுனா. விஜய்க்கு எதுனா ஆச்சுன்னா ஆனந்த் தான் முதலமைச்சர். ஒரு மற்றவங்களாம் நினைக்கலாம் வேற யாரோ முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லி தெரிகிற நடிகர் நடிகைகளில் யாராவது ஒருத்தராவா? அதெல்லாம் கிடையாது, இவர் தான் முதலமைச்சர். இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியல. இதில் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு வேற கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதை கொடுக்கணும்னு பார்த்துக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இது இங்கே இப்படி தான். இதே பதில் தான் தாவேகா கிட்டேருந்து வருது. உன்னால் என்ன பண்ண முடியும்? பண்ணிக்கப்போ. இந்த பதிலுக்கு இந்த பதிலுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? பத்திரிகையாளரை மதிக்கல, அது பண்ணல, இது பண்ணல. இதெல்லாம் இப்படி தான் நடக்கும். நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் போகணும். சரி, இப்படியாக ஒரு சிலர் சகிச்சுக்கலாம், மக்கள் சகிப்பார்களா அப்படின்றத வந்து நம்ம களத்துல மக்கள் மேலதாங்க 35% ஓட்டுங்க. இல்ல 35% சகித்துக் கொள்வார்களா அப்படின்றது ஒரு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கும் பட்சத்துல மக்கள் சகிப்பார்களா, சகித்துக் கொள்வார்களா அப்படின்றத காலம் பதில் சொல்லும். எனக்கு பதில் நம்பிக்கை இல்லைங்க. அந்த காலத்து மேலே நம்பிக்கை இல்லை. மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு, காலம் பதில் சொல்லும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.